பார்த்தா மான் மாதிரி தெரியவில்லை. எப்படி தெரிகிறது? ஏன்னா வள்ளிமானி வழியாகவே ஒரு புள்ளிமான் வருவதை கண்டதுண்டோன்னு பாடுறீங்க. வள்ளின்றது இந்த இடத்துல நான் தான். உள்ளபடி எந்த உள்ள வள்ளி மாதேனா நீங்க மாது வள்ளி மானேனா நான் பிடிக்க போறது இல்லங்க. வள்ளின்றது இந்த இடத்துல நான் தானே. அப்ப இந்த இடத்துக்கே வந்து வள்ளி மானேன்றீங்களா இல்ல வள்ளி? ஒருவேளை நான் உங்களை சொல்றேனோ நீங்க நினைக்கிறீங்க. நினைக்கிறேன். என்ன ஒரு சில நேரம் நாம் நினைப்பது நடந்துவிடும். எண்ணியே எண்ணியாங்கு இதுவரை எண்ணியர் திண்ணியர் ஆகப்பெறின். இந்த எண்ணம் தான் செயலாகும், செயல் தான் வழக்கமாகும், வழக்கம் தான் வாழ்க்கையாகும். அதனால உங்களுடைய எண்ணம் போல் ஒருவேளை நீங்க கூட மான்குட்டிய அப்ப தேடி வந்தது என்னதான் இல்ல ஒருவேளை அது என்ன ஒரு வேளை. அப்ப நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? இல்ல மான் ஒருவேளை மான்குட்டி சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்களா? இல்லங்க. இந்த இடத்துல காவல் பாக்குறவன் நானாச்சே, என்னுடைய பேரும் வள்ளியாச்சே, இவர் தேடி வந்த மானும் வள்ளியாச்சே, ஒருவேளை என்னையா இருக்குமோ அப்படின்ற சந்தேகமாச்சு. சம்போகவள்ளி, சரசவள்ளி, அம்போர்க்க நவரதவள்ளி, ஆரவள்ளி, சூரவள்ளி, நீலவள்ளி, கற்பவள்ளி, சோலைவள்ளி, மரகதவள்ளி, சண்முகவள்ளி, ஆனந்தவள்ளி, கற்பூரவள்ளி, முருகவள்ளி, மாணிக்கவள்ளி, மரகதவள்ளி, வைடூரவள்ளி, கோமதவள்ளி, புஷ்பராகவள்ளி, சினேகவள்ளி, வஜ்ரவள்ளி, இதெல்லாம் வள்ளியில சித்திரவள்ளின்னு ஒண்ணு இருக்கு. சரி இருக்குதா? அன்னம் போல் நடை நடந்து என் அரணங்கே எங்கு சென்றாய்? அன்னம் போல் நடை நடந்து அரணங்கே எங்கு சென்றாய்? இதான் இந்த மத்தியில அதிகமா புழக்கத்துல உள்ளது. ஆமா. அதனால நான் சொல்ற வள்ளி முன்னாடி எதுவுமே இந்த சம்பவவள்ளி, சரசவள்ளி, அம்பர்க்க நமர்தவள்ளி, ஆரவள்ளி, சூரவள்ளி, நீலவள்ளி, கற்பவள்ளி, சோலைவள்ளி, மரகதவள்ளி முன்னாடி ஏதாவது ஒன்று பேர் இணைந்து இணைந்து வள்ளின்னு வரும். இது அப்படி இல்ல, வெறுமல்லி. இது சுந்தரவள்ளி. சுந்தர ஓ சுந்தரம் என்றால் அழகு, அழகு நிறைந்த வள்ளி. எனக்கு இதுல ஒரு சந்தேகம் வந்துருச்சுங்க. நீங்க இத்தனையும் வர்ணிக்க வர்ணிக்க இது என்ன? அதாவது கொம்பு இருக்கு ஆனா முட்டாது, பல்லு இருக்கு ஆனா மேயாது. இதற்கு உருமானாய், உடலுக்கு இருமானாய், மொழிக்கு மும்மானாய், மரங்களில் ஆமானாய், ஆக்கத்தில் ஐமானாய், சுவைகளில் அருமானாய், பதங்களில் எழுமானாய், சித்துக்கும் பொருள் என்மானாய், உள்ளம் தித்திக்கும் உணவமானாய், பத்தான மனாகி, இதுவரை வேறு யாருமே பற்றாத மனாகி, விண்ணாகி, மண்ணாகி, நீராகி, நெருப்பாகி, இறுதியில் தன்னை ஒன்றாக்கி உள்ள மறைஞ்சிருக்குன்னா தாங்கள் நினைப்பது போல அது சாதாரணமான ஒரு மிருக ஜாதியை சேர்ந்தது கிடையாது. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். தெய்வ பிறவி இல்லங்க. மனிதருள் மனிதர் உண்டு, மனிதருள் மிருகம் உண்டு, மனிதருள் தெய்வம் உண்டு, மனிதருள் மாணிக்கமும் உண்டுனாங்க. மனிதர்களே மான் இருக்காங்க. ஆமா. ஜாதிமான், நீதிமான், கோவமான், சீமான், பலவான், சக்திமான், ரகுமான் இருக்காங்களா? அந்த மான்லாம் வேணாம். ஏன் ரகுமான் அப்படின்ற மாதிரியா? ரகுவம்சத்துல பிறந்த ராமன் தேடி போனாரே மானு அடிச்சார்ல, அதனால ரகுமான். ஓ சரி இருக்கட்டும். இப்ப இது வந்து மனிதர்கள் மான். சரி. விலங்குகள்ல மான் இருக்கே, அனுமான், அனுமான் ஒரு சிலர். சரி. அப்ப மான் மான் கடவுளமான், சிவபெருமான், விநாயக பெருமான், முருக பெருமான், ஆஞ்சநேய பெருமான், இளைய பெருமான், நரசிங்க பெருமான், இப்படி எத்தனையோ பெருமான். அப்ப அது இல்லாத இடமே இல்ல. இல்ல. மான்ங்கிறதுக்கே சிறப்பு என்று பொருள். இதுல 2 சொல்லி போட்டா சிறப்பு. அதே மான் 3 சொல்லி போட்டோம்னு வச்சுங்க, மாண்பு மிகு. அங்க வருதுல மாண்பு நிறைந்தது. அதனாலதான் அந்த மான் குட்டின்னு அதை பெருமையா சொல்றேன். நீங்க 2 சொல்லி போட்டா மிருகத்தை குறிச்சுன்றதுக்காக உயர்வா சொல்றீங்க. அப்படித்தானே? இல்ல இல்ல, மான் 2 சொல்லி போட்டாவது தமிழ் அகராதியில மான் என்கிற வார்த்தைக்கு சிறப்பு என்ற ஒரு அர்த்தம் இருக்கு. அது மிருகம்னு மட்டும் எடுத்துட முடியாது. அதனால என்னுடைய மான் சிறப்பு வாய்ந்தது. அதனாலதான் அந்த மான் குட்டி. உங்க மான் சிறப்பு, அது உங்களுக்கு தான், எனக்கு இல்லை. நான் அந்த இடத்துல காவல் பார்க்குற மான் வந்து வருதா, அதாவது வந்ததா இல்லையான்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா இதை தாண்டி கொஞ்சம் தூரத்துல நீங்க மானை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா குழி வெட்டியோ, வலை உரிச்சோ, சிலை வைத்தோ, கணை தொடுத்தோ கண்டிப்பா மானை பிடிச்சிருப்பீங்க. நீங்க இந்த ரீதியெல்லாம் எதுவும் பிடிக்கல, கையில கனி மட்டும் கொண்டு வந்திருக்கீங்க. அப்ப இதுல இருந்து தெரியுது மான் பிடிக்கல அப்படிங்கும் போது தெரியுது தேடி வந்தது மான் இல்ல. உங்களுடைய பேச்சு எல்லாம் எனக்கு தெரியும் என்பது போல இருக்கிறது. அப்படி இல்லைங்க, எல்லாம் தெரியும்னு சொல்லல. வேடுவர் ரூபத்துல வந்திருக்கீங்களே, ஒருவேளை மான் இந்த ரீதியில பிடிக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னா நான் ஏதாவது அடையாளம் சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? இல்ல அப்படியெல்லாம் நான் இது வந்ததுமே எதிர்பார்க்க முடியுமா? கொஞ்சம் நேரம் தான். ஆனா என்ன சரி, உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா எனக்கு ஆட்சேபணம். எனக்கு எந்த ஆட்சேபணையும் கிடையாது. இருந்தாலும் கூட மறைந்துள்ளும் பேதை இதன் சொல்லாலே தன்னை துயர்படுத்தும் நல்லாய் மண்ணுள் மறைந்து மூழ்கி கிடக்கும் நுணலும் கெடும். அதனாலதான் நாவை கொண்டு வாழணும், நாவை அடக்கி வாழணும். யாகாவாராயினும் காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு. ஆமா, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். இந்த கோபம்னு நம்ம நீங்க கோபமா பாக்குற மாதிரி தெரியுது. யாரு என் பார்வை உங்களுக்கு கோபமா தெரியுதா? இல்ல முறைக்கிற மாதிரி தெரியுது. ஜாதிப்பட்ட சன்னியாசிக்கு ஒண்ணுபாங்க, என்னுடைய இனம்ன்றதுனாலதான் இந்த ரூபத்துக்கு இந்த ரீதியில நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதே மத்தவங்களாக இருந்துச்சுன்னா கோபத்தை காட்டியிருக்க தானே வேணும். நம்மளாம் ஒரே இனம் தான், மனித இனம் தான். இருக்கட்டும், நீங்க ஆணினம் பெண்ணினம் அதெல்லாம் அதுல ஆணினம் பெண்ணினம்னு ஒரு இனமா இருக்கு. நம்மள விலங்கினம் பறவைனா அதுல மனித இனம் இருக்கட்டுமே. அப்ப ஆண் பெண் இருக்கும்போது இனம் இருக்க கூடாது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஆமா, இதை ஒப்புவதே உயர் நாத்திகம். இதை ஒத்துக்கணும். நீங்க அப்புறம் ஏன் ஜாதின்னு கொண்டு போறீங்க? நான் ஜாதினே கொண்டு போல. நீங்க என்னுடைய இனம் என்னதா இருந்தாலும் பிரிச்சு தானே வச்சிருக்காங்க. ஜாதிங்கிறது இல்லாம எல்லாரும் பாத்திர முடியுமா? இல்ல அப்படின்றத எல்லாரும் உணர்ந்துட முடியுமா? இல்ல, ஜாதிங்கிறத
தானா அது உருவாகல, அது உருவாக்கப்பட்டது. அதை நம்ம வலியுறுத்த கூடாது இருக்காத. நீங்க ஜாதி பற்று சன்னியாசம் கொண்டு சொன்னீங்கல்ல, ஆமா, ஜாதியை விடுங்க. நான் ஒரு தமிழன், நீங்க ஒரு தமிழச்சி, நான் ஒரு இந்தியன், நான் ஒரு இந்திய குடிமகள், நான் ஒரு கலைஞன், நான் ஒரு கலைஞி, நீங்களும் கலைஞர் தானா? ஆமா. அப்ப நமக்குள்ள இவ்வளவு இருந்துட்டு போகுது. அதுக்கு இந்த ஜாதிங்கிற விடுத்து நமக்குள்ள இவ்வளவு உறவு முறை இருக்கு. இருந்துட்டு தமிழங்கிறத ஒன்றுபடுறோம், மொழியால் ஒன்றுபடுறோம், இனத்தால் மனிதன் அதுல ஒன்றுபடுறோம். இது எதுல ஒன்றுபட்டாலும் கடைசியில அந்த விஷயம் வந்துட்டே ஆகணும். ஏதா எங்க போனாலும் கட்டுக்குள்ள மாட மறைச்சு ஒட்டங்காட்டும் தன்னை நான் அட்டி வச்சு குத்து பக்க மாட்டி வைக்க போறேன்னு போ. கட்டுக்குள்ள மாட மறைச்சு ஒட்டங்காட்டும் தன்னை நான் அட்டி வச்சு குத்து பக்க மாட்டி வைக்க போறேன்னு போ. ஒட்ட உடசலு யாரு? யாரு? அண்ணன் தோழி பூரா ஓட்ட உடசலு. இதுவா காவல் பார்க்குது, ஆட்டம் போடுது, நல்லா ஊரை ஏற்றுது. பட்டத்தலின் மேடையுள்ள கெட்டியான புருவக்காரம் எப்படி தெரியுமா இருக்கும்? பட்டத்தலின் மேடையுள்ள பட்டு சேலை எப்படி இருக்கும்? பட்டு இளம்பிள்ள பட்டு. பட்டத்தலின் மேடையுள்ள கெட்டியான புருவக்காரம் குட்டி மட்டும் போட்டு இருந்தா விட்டுட்டு நான் போயிருப்பேன், விட்டுட்டு நான் போயிருப்பேன். நீ மட்டும் போட்டு இருந்தா விட்டுட்டு நான் போயிருப்பேன். ஏறிட்டு பார்த்தா எனக்கு இதே குளிருது, கூப்பிட்டு பார்த்தா கொஞ்சம் குசுமை செய்யுது, கொஞ்சம் குசுமை செய்யுது. தரமா தந்திடம், தரமா தந்திடம். கட்டுக்குள்ள மாட வரைச்சு ஒட்டங்காட்டும் தானே நான் அட்டி வச்சு கூத்து பார்க்க மாட்டி வைக்க போறேன்னு போ. ஒட்ட ஓட சொல்லு யாரு? யாரு? அண்ணேவ தோழி ஒட்ட ஓட சொல்லு. இதுவா காவல் பார்க்குது? இல்ல இல்ல, நான் தான் பாக்குறேன். ஆளை ஏக்குது, நல்லா ஊரையை ஏக்குது. அடுத்தடுத்து முறியிருந்தா பக்க துணைக்கு இதுல இத்தனை பேரா கூட்டத்தை வெக்க கேடமா. இதையும் வெளியில் சொல்லக்கூடாது, நாளை போய் சொல்ல மாட்டேன். தரமா தந்திடணும், தரமா தந்திடம். கட்டுக்குள்ள வான மறைச்சு நோட்டங்காட்டு உண்டானே நான் அட்டி வச்ச கூத்து பார்க்க மாட்டி வைக்க போறேன் இப்போ. ஓட்ட 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 ஓட்ட. மேல ஒரு புனி இருக்கும், கீழே ஒரு புனி இருக்கும். மேல இருக்கிற புனிக்கும் கீழே இருக்கிற புனிக்கும் ஊடல் ஒண்ணு போகும். எப்படி தறி எங்க இருக்கு? தறி ஓட்டம். மேல நீங்க இருக்கிற புனினா நான் கீழே இருக்க புனினா இடைப்பட்டவங்க தான் அந்த மக்கள். இதுதான் இந்த இணைப்பு. நாடா அங்கேயும் அங்கேயும் ஓடும், நூலை கொண்டு போகும். ஆமா, ஒண்ணு சேர்க்கணும். அதுல தறிலையும் பாருங்க மண்டைன்னு ஒண்ணு இருக்கும். சரி, மனிதர்களுடைய அங்க அவங்கள்ல இருக்கிறதுல மண்டைன்னு ஒண்ணு தறியிலே இருக்கும். அவங்கதான் கீழே சுத்திட்டு இருப்பாங்க. அந்த மண்டையில மூக்குன்னு ஒண்ணு மாட்டிருப்போம். சரி, இங்க மூக்கு இருக்கா, அங்கேயும் மூக்கு இருக்கா. சரி, அடுத்து பல்லு இருக்கு, பல்லு இங்க இருக்கா, அங்கேயும் பல்லு இருக்கு. எப்படி பல்ல கணக்கு பண்ணாதான் உடல் எவ்வளவு பேருக்குன்னு கணக்கு தெரியும். அந்த மனித வாழ்க்கைக்கும் தெரியும். அதனாலதான் செய்யும் தொழில் எல்லாம் சீர்தூக்கி பார்க்குங்கால் நெய்யும் தொழிலுக்கு நிகரொன்றும் இல்லைன்னு சொல்லி செய்யும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா தொழிலையும் சீர்தூக்கி பார்க்குங்கால். விவசாயத்தை சொல்றோம், அது முதுகெலும்புங்கிறோம். ஆனா உயிர் வாழ்றோம், உயிர் வாழணும்னா மானத்தோட வாழணும்ல. கண்டிப்பா அந்த மானத்தை காக்கிறது நம்ம ஆடைதானே. அதனாலதான் சொன்னாரு, செய்யும் தொழில் எல்லாம் சீர்தூக்கி பார்க்குங்கால் நெய்யும் தொழிலுக்கு நிகரொன்றும் இல்லை இந்த உலகத்துல இருக்காங்க. அப்படிப்பட்ட மண்ணுல இன்னொரு சிறப்பு தெரியும் இருக்குன்னு தெரியலா? முதல் ஏற்பட்ட மாவட்டம் தான் சேலம் மாவட்டம் தானே சார்? அப்படிதானே சார்? திருச்செங்கோட்டை சேலம் மாவட்டமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாவல் மாவட்டம் மாறிடுச்சு.
அர்த்தநாரீஸ்வரர் பேசுறமே நம்ம எங்க தெரியுமா இருக்காரு? இங்கதான் இருக்காரு. சரி. அந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போறதை விட சிறப்பு உச்சி பிள்ளையார்னு ஒருத்தர் இருக்காரு. அத போய் சுத்தி வந்தோம்னா விளைச்சாதான் உறுதி இல்லைன்னா அவ்வளவுதான். சுத்தி வரும்போது அப்படி இருக்கு. சுத்தி வரும்போது ஒரு முழம் தான் இருக்கும் பின்னாடி பக்கம். அப்படியே திரும்பி பார்த்தோம்னா கதை முடிஞ்சு. இந்த பகுதியில அதோட இன்னொரு சிறப்பு திரு மலை. அது என்ன மலை? திரு மலை. மலை. ஆமா, நடை அடைச்சிட்டாலும் அகத்தியர் வந்திருக்காரு. நடை அடைச்சாச்சே அப்படின்னு வருத்தப்படும் பொழுது அப்போ ஒரு அசரீர் வந்துச்சான். இல்ல உனக்கு கணக்கே இல்ல, நீ ஈயா மாதிரி வந்து என்னை வணங்கினாராம். ஈயா மாதிரி போய் அகத்தியர் வணங்கி திருப்பி ஈயா இருந்து மாறதுக்கு பக்கத்துல இருக்கிற குளத்துல நீராடி இதெல்லாம் வரும்போது எல்லாம் பார்த்து நல்லா இருக்கு. அது நீங்க வரும்போது சொன்னீங்க. அது எனக்கு என்னன்னா எல்லா என்னமோ எறும்பா கூட மாறி நீங்க தேவையில்லாதெல்லாம் பேச வைக்கல. இல்ல நீங்க தான் பேசுனீங்க, அதனால நான் சொல்றேன். பேச நான் வைக்கல, நீங்களா தொட்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சுக்கிட்டுமே தொட்டு வச்சிருக்கீங்க. அதெல்லாம் நல்ல விஷயம் தானே. நீங்க அடையாளம் கேட்க மாட்டேங்கிறீங்க, அதனால அதெல்லாம் சொல்ல வேண்டியது. அடையாளம் எப்படி வந்ததுன்னு கேட்க முடியுமா? இப்படி எப்படி நோகாம நொங்கு நோண்டிருக்க பாக்குறீங்களா? எப்படி நீங்க இந்த விருத கரப்பைன்னு ஒண்ணு என்னை எப்ப பார்த்தாலும் இப்படி தடிக்க 2 பேரும் பண்றீங்க. சரி இருக்கட்டும். அதனால சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். மாடு மாட்டி என்று வார்த்தையை மாறாமல் பேசுகிறேன். வார்த்தையை மாறாமல் பேசுகிறேன். சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். ஓடி போன மாட பிடிக்க இவர் வந்தாரு. கட்டுக்கதையை ஒரு மனத்துல அவுத்து விட்டாரு. இவர் வந்தாரு. கட்டுக்கதையை ஒரு மனத்துல அவுத்து விட்டாரு. வட்டமிட்டு காவல் காப்பு என்று வழங்கி மாடு வந்து நின்று ஆட்டம் போட்டு பாட்டு பாடு. சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். ஆயுதங்கள் ஏந்தி வேட்டையாடு முறையிலே கையா ஆட்டிக்கிட்டு வந்துட்டாரே முறையிலே. நியாயமாகுமா? வேறு அடுத்த வண்ணம் தேடி பார்க்க வருத்தமாகுமா? சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். அதனால இத்தனை வழிகள் இருந்து நீங்க மானை பிடிக்கல அப்படிங்கும் போது எனக்கு ஏதோ ஒரு சந்தேகம். அதனால நீங்க தேடி வந்த மானுக்கு உள்ள அங்க அடையாளங்கள் சொல்லுங்க. காயாத கானகத்தே நின்றுலாவும் காயாத கானகத்தே நின்றுலாவும் நற்காரிகே நானும் நான் ஒரு கதை சொல்லவா? நின்றுலாவும் நற்காரிகே மேயாத மண் மேயாத மான் புள்ளி மேவாத மான் மேயாத மண் மேவும் காணடைந்து நரசந்தனமும் புனவும் கவழும் களவங்களனின்று துணங்கு பறந்து மேயாத மண் மேவும் காதகம் அடைந்து நரசந்தனமும் புனவும் கவழும் மக்களனின்று துறந்து பறந்தது மேயாத மான் காணும் புறவர்கள் மணியினவளர் காணும் உயிரினியர் குரோடையது மேயாத மான் உயிரினிகளுடையது மேயாத மான் தாவிதினம் ஒரு குணமது மேய தெரியமான குணமது தாவிதினம் ஒரு குணமது மேய தெரியமான குணமது மேயாதமான் முத்தம் அவள முத்தடி சர்க்கர சம்பிடும் தொழில் அடக்கிய தேனும் பாகும் தெளிவாகும் தென் பரலான் உள்ளொரு போல் மேயாத சாயாத கொம்பிரான் இருந்தாலும் சாயாத கொம்பிரான் இருந்தாலும் இது சாயாத கொம்பிரான் இருந்தாலும் இது தலைவிருந்து பாயாத
பாயாதம் மான்வர கண்டதுண்டோ ஒரு மான்வர கண்டதுண்டோ மதுமுள் போன்ற நல்மேனிகள் போன்ற நல்மேனி துணங்கிட புயலிய மான்வர கண்டதுண்டோ 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 உண்டோ இல்லையே இத பானே இல்லையே. நீங்க என்னதான் தேடி வந்திருக்கீங்க? ஏன் தேடி வந்தீங்க? கல்யாணம் பண்ணணும். எங்க அப்பா அம்மாவை கூப்பிடுவேன், எங்க அண்ணனை வர சொல்லுவேன். நம்ம வழக்கம் என்னன்னா ஆதி தமிழர் மரபே அதுவாதான் இருந்துச்சு. சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி அதுக்கப்புறம் போய் கல்யாணம் பண்ணிக்கிறது. அப்படி கொஞ்ச நேரத்துல முடிவு எடுக்க முடியாது. நல்ல பொண்ணா நல்ல மாப்பிள்ளையா தெரியுமா தெரியாது. அதனாலதான் பழகி விரும்பி அதுக்கப்புறம் நான் இப்பதானே உங்களை பாக்குறேன். அதான் வாழ பழகலாம். அது அப்படிலாம் பழகும். ஒரு நச்சந்திரிகை போதி உல்லாசமாய் வருவாய் அடிமாதரசே நச்சந்திரிகை போதி உல்லாசமாய் உணர வருவாய் அடிமாதரசே என்ன போராடாதீங்க. மதமில்லை எனக்கு ஒரு பாயவை எந்த மதமில்லை. பிடிக்கல பிடிக்கல. ஏன் பிடிக்கல? காரணம் காரணம் என்ன? என் சம்மதமில்லை எனக்கு ஒரு பாயவை இந்த பருவம் பின் போகலாம் போகலாமா முன்மணம் போல நீ நிற்கிறேன் முன்மணம் போல நீ நிற்கிறேன் நாட்டமறிந்து நீ எழுக்கலாம் வாட்டுரான் மாறணும் மறியனும் வாட்டுரான் மாறணும் நாயகியாளே மருதவாடி நாயகியாளே மருதவாடி சேட்டை மொழிகளை செப்புவதாலே நீ சேட்டை மொழிகளை செப்புவதாலே நீ சீச்சியற்பன் சேவாகுனி சீச்சியற்பன் சேவாகுனி. அண்ணா அண்ணா கல்யாணம் பண்ணி பார்க்கலாமா? லோட்டும் பெண்ணே லோட்டும் பெண்ணே ஆவியே ஜீவியே ஆவிய என்னுடைய ஜீவிய மன்மதன் பாவிய மலர் கலைகள் புதிய வாட்டுறான் பெண்ணே ஆய லோட்டும் பெண்ணே பெண்ணே மாய வேடா போடா மாய வேடா போடா மங்கையின் நிலத்தில் வந்து சந்தையில் வார்த்தைகளை நீளமாக வெட்டி சீந்து விட்டலாம். மாய வேடா போடா 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 ஓடான்ற அளவுக்கு ஒரு உரிமை இருக்கு. ஏன் நீங்க ஆரம்பத்திலே அடி அப்படி நீங்க எப்ப தெரியல உங்களுக்கு? பாயும் தென்றலாலே பாயும் தென்றலாலே பாயும் தென்றலாலே அடி பாகிய சித்திரஜனே ஓங்கிய தென்றல மோகனாகிய பக்கம் ஆடி வாடி ஆடின்றீங்க கூப்பிட வேங்க என்னன்னு எல்லாரையும் போல என்னையும் என்னாலாகும் ஓடி மோடியா ஓடி இதுல எத்தனை டீ தான் போடுவீங்க நீங்க? அண்ணா ஓடி வா, சீக்கிரத்தில் வா, அவசர அவசரமா வந்துரு. அண்ணா என்னப்பா வந்த வேடுவர் மான் தேடி வரலையாம், என்னைத்தான் தேடி வந்தாராம். அப்படியா? ஆமண்ணா. இந்த இடத்திற்கு ஒரு கதத்தது சிறப்பான விஷயம் தெரிவித்துக் கொண்ட போதுண்டப்பா. மனம் படைத்தேன் உம்மை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உம்மை மணப்பதற்கு மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உம்மை மணப்பதற்கு மத்தளமீனம் முரசொலிக்கு பரிசங்கம் நின்றாங்கே ஒளியிசைக்க பரிசங்கம் நின்றாகே ஒளியிசைக்க கைத்தலம் நான் பட்ட கனவுகள் இழந்த கனவுகள் நினைவாக உறவு தந்தாய் மனம் படைத்தேன் உம்மை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உம்மை மணப்பதற்கு
உன்னை மனமுடிக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காகவே வேடுவனாக வந்து மான்குட்டி வந்திருக்கிறது என்று விளக்கு தொடுத்தது யார் என்று தெரியுமா? நன்றாக தெரிகிறது இறைவா. எனக்கு ஒரு வரம் நான் தான் வேடுவன் போல ஒரு வரம் என்ன வர வேண்டும்? இந்த ஊர் மக்கள் உலக மக்கள் யாவருமே 16 செல்வங்களை பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வ யானை சமேத சுப்பிரமணியன் என்று எனக்கு முதலிடம் தந்து அழைக்க வேண்டும். எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று பெருவாழ் வாழ்வார்கள். இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியன் அழைப்பார்கள். மங்களம் அருள்வாள் மதுரைக்கு அரசி, மங்களம் அருள்வாள் மதுரைக்கு அரசி, அங்கையர் கருணி அல்பு மீனாட்சி அண்டங்கள் அனைத்தும் அம்மையின் ஆட்சி, மங்களம் அருள்வாள் மதுரைக்கு அரசி. சிவனுக்கு துணைவி செல்வி மீனாட்சி செந்தமிழ் பாவை, திங்களை சூடிய சிவனுக்கு துணைவி செல்வி மீனாட்சி செந்தமிழ் பாவை, திருமண கோலம் திகழ்ந்திடும் பூவை, மங்களம் அருள்வாள் மதுரைக்கு அரசி. சங்க தமிழ் போல் தனித்தவள் சக்தி, தமிழில் சுவை போல் இனிப்பவள் சக்தி, சங்க தமிழ் போல் தனித்தவள் சக்தி, தமிழில் சுவை போல் இனிப்பவள் சக்தி, குங்குமம் தருபவள் குலமகள் சக்தி, அம்மா பணவற்றகாளி அம்மா, குங்குமம் தருபவள் குலமக சக்தி, கும்பிட்டு நினைப்பதை கொடுப்பவள் சக்தி, மங்களம் அருள்வாள் மதுரைக்கு அரசி. தாமரை போன்ற தலைநகர் நடுவே தாமரை குலத்தை சார்ந்தவள் சக்தி, தாமரை போன்ற தலைநகர் நடுவே தாமரை குலத்தை சார்ந்தவள் சக்தி, மாமதுரை கோரு மாபெரும் சக்தி, மாமதுரை கோரு மாபெரும் சக்தி, மாநிலம் எங்கெனும் ஓம் சிவசக்தி, மங்களம் அருள்வாள் மதுரைக்கு அரசி, அங்கையர் கருணி அல்பு மீனாட்சி அண்டங்கள் அனைத்தும் அம்மையின் ஆட்சி, மங்களம் அருள்வாள் மதுரைக்கு அரசி, மதுரைக்கு அரசி, மதுரைக்கு அரசி. நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும், நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும், ஊரு செழிக்க வேணும் யார தங்க வேணும் ஊர் நல்ல மழை வேணும், பட்டி பெருக வேணும் பால் பானை பொங்க வேணும், பட்டி பெருக வேணும் பால் பானை பொங்க வேணும், ஊரு செழிக்க வேணும் யார தங்கமே ஊர் நல்ல மழை வேணும், சுடடு பட்டு பாலார விருந்த முழகும் நீனாம ரூபமுழகு நெஞ்சலைய மங்களோ நயனத்யாக ராஜாரி முழுதமைன நீனாம ரூபமுழகு நித்ய ஜய மங்களோ சுப மங்களோ சுவாமிகள் நாமம் ஆஜரே மூர்த்தி
ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய்